பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு நேர்மையான நட்பு. ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுல சில விலங்குகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில ஒரு நாள் யானையும் எறும்பும் ரொம்ப நல்ல நண்பர்களா பழகி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ யானை தன்னோட நண்பனான எறும்பு கிட்ட, நல்லா இருக்கியா, உன்னைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, உன்னைய பார்க்கணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டேன், இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, சரி நம்ம ஏதாவது அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு யானை சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு இருந்த எறும்பு, ஆமாம் நண்பா, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அதனால தான் உன்னை பார்க்கவே வர முடியல, இருந்தாலும் தினமும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன், நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம், அதனால இன்னைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் உன்னை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எறும்பு சொல்லிட்டு இருக்கு. யானை இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படியா, எப்போதும் என்னையே நினச்சிட்டு இருந்தியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா, உன்னைய போல ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எல்லாரும் என் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி உனக்கு எறும்பு கூடையெல்லாம் நட்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டு என்னைய பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க சிரித்து பேசினாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யானை சொல்லிட்டு இருக்கு. உடனே எறும்பு, இதை கூட தான் என் நண்பர்களும் கேட்குறாங்க, உனக்கு எப்படி இவ்வளோ பெரிய யானை நண்பனாச்சு அப்படின்னு என்னையும் எல்லாரும் கேலி செய்வாங்க. ஏன்னா நம்மளோட உருவ ஒத்துமை அப்படி, ஏன்னா நீ எவ்வளோ பெருசு, நான் எவ்வளோ சிறுசு, அதான் எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் யானை வர வழியில் அதோட இன்னொரு நண்பனான யானை, என்னாச்சு, உன் நண்பனை பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு வழக்கம் போல் கேலி செஞ்சிட்ருக்குது. ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் கேலி செய்கிறது தானே வேலை. உடனே அதுக்கு அந்த யானை, ஆமாம் பார்த்துட்டு வந்துட்டேன், எங்கே நம்மளோட மற்ற நண்பர்கள் எல்லாம் காணோம், அவங்களையும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சரி வா எல்லாரையும் ஒரு வழியாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மற்ற நண்பர்களை பார்க்க போகிறாங்க. அப்போது அந்த இன்னொரு யானை சொல்லுது, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நாங்களாம் முடிவு பண்ணியிருக்கோம், எங்களுக்காக அதை கொஞ்சம் செய்வியா? இவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே, ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த யானை நினச்சிட்ருக்கு. அதுக்கு ஒட்டகசிவிங்கி, ஆமாம் நண்பா, நம்ம கரும்பு காட்டுக்கு போகிறோம் இல்லையா, அந்த காட்டில் எறும்பு புத்து கட்டி வச்சுட்டு ரொம்ப தொல்லையாக இருக்குது, நீ நினச்சின்னா அந்த எறும்பு கூட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக அழிச்சிடலாம், நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுது அந்த எறும்புங்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கரடி கூட, ஆமாம் நண்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா அந்த எறும்பு கூட்டை மொத்தமாக அழிச்சிடலாம், ரொம்ப தொல்லையாக இருக்குது, அதனால அங்கங்கே கடிச்சு வச்சிருது அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே இதை கேட்ட அந்த யானை, ஐயோ அதில் தான் என் நண்பன் இருக்கான், அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன், அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அந்த யானை சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் அதே நேரத்தில் எறும்பு கூட்டத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எறும்பு நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் பேசிகிட்டு இருக்கான், என்ன நண்பர்களா, எல்லாரும் என்ன புத்தெல்லாம் கட்டி தயாராக இருக்கீங்க, சரி நமக்கு மழை காலம் வந்துடும், சீக்கிரமாக எல்லா சர்க்கரையெல்லாம் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்ட இன்னொரு எறும்பு, நண்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நாங்கள் எல்லாரும் யோசனை பண்ணிகிட்ருக்கோம், அது என்ன தெரியுமா, உன்னோட யானை நண்பன் இருக்கான் இல்லையா, அவனால் ரொம்ப தொல்லையாக இருக்குது, எல்லாத்தையும் அப்பப்போ மிதித்து போட்டு நம்மளோட கூட்டையெல்லாம் களைச்சிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கேட்ட இன்னொரு நண்பன் கூட, ஆமாம், எல்லாத்தையும் அப்படியே எல்லா நண்பர்களும் சேர்ந்து நம்மளோட எறும்பு புத்தெல்லாம் அப்படியே அழிச்சிடுறாங்க, அதனால நீ என்ன பண்ணு, அவன்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி அவனுக்கு நல்லா தொல்லை கொடுத்துரு, நல்லா குடைச்சல் கொடுத்துரு, நல்லா கடிச்சு வச்சிரு, அதனால அப்படியே எல்லாரையும் கடிச்சு நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறலாம், எல்லோரும் நம்ம ஒன்று சேர்ந்தால் இதெல்லாம் முயற்சி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு மற்ற எறும்புங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இதை கேட்ட அந்த எறும்பு நண்பன், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நம்மளே ஏற்கனவே எந்த விலங்கினங்களையும் நம்ம கடிச்சு வச்சிடுறோம், இதில் வேறு இந்த தொல்லை வேறையா, அவங்கள மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க இந்த எறும்பு காட்டுக்கு வர்றாங்க இந்த கரும்பெல்லாம் பறிக்கிறதுக்கு. மற்ற நண்பர்களெல்லாம் இதை அழைச்சிட்டு வரும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கிறத மற்ற நண்பர்களும் கேட்டுடுறாங்க. ஓஹோ, அப்போ எறும்பு நம்மளை பற்றி நல்லா தான் பேசிகிட்டு இருக்குது, நம்ம தான் அதுங்களை தப்பாக நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போது இன்னொரு யானை, சரி நண்பா, உன்னுடைய நண்பன் நல்லவனாக தான் இருக்கான், நாங்கள் கூட தப்பாக நினச்சிட்டோம், அவனை எப்படியாவது அழிச்சிடலான்னு நினச்சோம், சரி நீ சொல்கிறது சரிதான், நல்லவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு இருந்த ஒட்டகசிவிங்கி கூட, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், என்னதான் இருந்தாலும் உனக்கு நண்பன் தானே, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் உன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கக்கூடாது, நம்ம நினச்சா அதை அழிச்சிடலாம், ஆனாலும் அது இவ்வளோ கஷ்டத்துலேயும் உனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிது,
நாங்கள் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது கரடி கூட, நண்பா எங்களை மன்னிச்சிரு, இந்த மாதிரி நீ ஒரு நண்பன்கிட்ட நல்ல விதமாக பழகிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த யானை நண்பன், சரி இப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது, நமக்கு உணவு வேணும், வாங்க நம்ம கரும்பு காட்டுக்கு போய் நம்ம உணவெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரும்பு காட்டுக்கு போகிறாங்க. அப்போது இந்த எறும்பு நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணாலும் பாருங்கள், என்னோடய நண்பன் வரும்போது நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து ஒழிஞ்சிருந்து கேளுங்க, அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். என் நண்பன் ஒருபோதும் நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டான், அவங்க ஏதோ உருவத்தில் பெருசாக இருக்கனால தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வேணாலும் எல்லாரும் வந்து ஒழிஞ்சிக்கங்க, கேளுங்க அவங்க பேசுகிறத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போது அந்த கரடி நண்பன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஒட்டகசிவிங்கி நண்பனும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய நண்பன் நல்ல நண்பனாக இருக்கான், நீ வந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்ம இனிமேல் நல்ல விதமாக அவங்கள தொந்தரவே பண்ணாமல் அழகாக கரும்பு பறிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மாறி மாறி அந்த யானை நண்பனும் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் உன்னோட நண்பருக்கு நாங்கள் தொல்லை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த யானையும், ஆமாம் என் நண்பன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு இனிமேல் நான் தொல்லையே கொடுக்க மாட்டேன், நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்பை கூட இனிமேல் மாற்றி திருத்திக்குவோம், நம்ம உருவத்தில் பெருசு, அவங்க உருவத்தில் ரொம்ப சின்னவங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்த வேலையை பார்த்துட்டு கரும்பெல்லாம் உடைச்சிட்டு தேவையானதெல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டாக எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இந்த கரடி, இந்த யானை, ஒட்டகசிவிங்கி, அப்புறம் இன்னொரு யானை எல்லாரும் மாற்றி மாற்றி, உன்னோட நண்பனுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு நினைக்க இருந்தோம், நீ எவ்வளோ நல்லவன், உன் நண்பனுக்காக எவ்வளோ குரல் கொடுத்த, நாங்கள் இது போல் இனிமேல் செய்யவே மாட்டோம், நாங்கள் ஒருபோதும் உன்னோட நண்பனை தொல்லை பண்ண மாட்டோம் அப்படின்னு மாறி மாறி அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்களை அழிக்கிறது தப்பு இல்லையா, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது அதே நேரத்தில் மற்ற எறும்பு நண்பர்களும் இதை கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த எறும்பு நண்பன் சொல்கிறான், நான் சொன்னது புரிஞ்சுதா, பாருங்கள் என் நண்பன் எவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கான், நம்மளையவே அவன் அழிக்கக்கூடாதுன்னு மற்ற நண்பர்கள்ட்டையும் அவன் போராடுறான், நீங்களும் அதே போல் தவறு தான் செய்கிறீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த எறும்பு நண்பன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் வந்து தன்னோட கூட்டுக்குள்ளே வந்து அவங்க செஞ்ச தப்பை உணர்றாங்க. ஆமாம் நண்பா, உன்னோட நண்பன் நல்லவனாக தான் இருக்கான், எவ்வளோ மேலே பிரியமாக இருக்கான், தன்னோட நண்பர்கள்கிட்ட நமக்காக எவ்வளோ பேசியிருக்கிறான், நாங்கள் பெரிய தப்பு தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒருத்தராக பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு நண்பன் கூட, நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் இனிமேல் இது மாதிரிலாம் உன்னிட்ட சொல்லி கொடுக்க மாட்டோம், தப்பு செஞ்சிட்டோம் நண்பா, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு நண்பன் கூட, ரொம்ப பெரிய தவறு செய்ய நினச்சிட்டோம், எப்படி இவ்வளோ பெரிய உயிரினத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்கணும்னு நினச்சிட்டோம், சரி அவங்களோட உருவ அமைப்பு அப்படி, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னா செஞ்சுருப்பாங்க, தெரியாமல் தானே செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லாரும் அவங்க தப்பாக உணர்றாங்க. உடனேயும் அந்த எறும்பு நண்பன், நீங்கள் எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் போய் என் நண்பனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்புது. அப்புறம் இன்னொரு யானை வந்து, எங்கே உன் நண்பனை பார்க்க புறப்படலையா, எப்போதும் பார்க்க புறப்பட்டுருவ, நானும் கேட்டதா சொல்லு, இனிமேல் நம்ம எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு வேணுங்கிற உதவியே செய்வோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு அந்த யானை நண்பன், கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய உதவி செய்வோம், எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்க உருவத்தில் எவ்வளோ சிறியவங்க, அவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பனை பார்க்க கிளம்புது. என்ன நண்பா, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாளாச்சு, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா சொல்லு, நானும் எனது நண்பர்களும் இருக்கோம், என்ன உதவி வேணாலும் உனக்கு செய்வோம், உனக்கு மட்டும் இல்லை உன்னோட கூட்டத்துக்கே நாங்கள் நிறைய உதவி செய்கிறோம், என்ன வேணும் கேளு, நாங்கள் உடனே செய்கிறோம் அப்படின்னு அந்த யானை தன்னோட நண்பன்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக பேசிகிட்டு இருக்குது. இதை கேட்டுட்டு இருந்த அந்த எறும்பு, ரொம்ப நன்றி நண்பா, நீ இதை சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், உனக்காக நாங்கள் என்ன செய்கிறதுக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் உனக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், எந்த உதவினாலும் நீ கேளு, நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி தங்களோட அன்பை பகிர்ந்துட்டுருக்காங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.